Hi மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்ல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடலாம் வந்திருக்கோம். மணி 7:30 கூட ஆகலங்க. இவரு கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லாத மாதிரி சீக்கிரமா கூட்டு வந்துட்டாரு. ஏன்னா வந்து ரொம்ப பரபரப்பான ஏரியா இது, அண்ணா நகர் ஏரியா தாங்க இது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மினி டிஃபனும் கொடுத்துட்டு இருக்காங்க. ரெகுலர் மினி டிஃபன் அண்ட் ஸ்பெஷல் மில்லட்ஸ்ல வேற மினி டிஃபன் கொடுக்குறாங்களாம். அதெல்லாம் சொன்னோடனே என் கண்ணில் வந்து ஆட்டிங்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எங்க வந்திருக்கேன்னு முன்னாடி சொல்லிடுறேன். பவ்யம் வந்திருக்கோம். கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 6th Avenue அண்ணா நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபைனலா நம்மளுக்கு எல்லாமே வந்தாச்சு. இது வந்து ரெகுலர் மினி டிஃபன், இது வந்து ஸ்பெஷல் மில்லட் மினி டிஃபன். கேசரி கொடுத்துருக்காங்க, பொங்கல், மினி இட்லி, சாம்பார் இட்லி, 3 வகை சட்னி, உங்களுக்கு சாம்பார் வடை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மசால் தோசை, மினி மசால் தோசை. இதுக்கு ராகி இடியாப்பம் கொடுத்துருக்காங்க, மில்லட் இட்லி, மில்லட் பொங்கல், அதே மாதிரி மில்லட் தோசை. இது நார்மல் தோசை தான். உங்களுக்கு இடியாப்பத்துக்கு வந்து நிறைய பேர் குருமாவும் சாப்பிடுவாங்க, தேங்காய் பாலும் சாப்பிடுவாங்க, அதுவும் வச்சிருக்காங்க. சாம்பார், அதே மாதிரி 3 வகை சட்னி கொடுத்துருக்காங்க. அந்த டிஃபன் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூஸ்வலா சாப்பிடுற மாதிரி நம்ம கேசரில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைனாப்பிள் கேசரி கொடுத்துருக்காங்க. ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா, சூப்பரா இருக்கு. ரியல் பைனாப்பிள் போட்டுற மாதிரியே ஒரு ஃபிளேவர் இருக்கு. பைனாப்பிள் அந்த எசன்ஸ் போட்ட மாதிரி தெரியல. அப்ப கண்டிப்பா ரியல் போட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டேன். இது இருக்கு ரியல் பைனாப்பிள். இந்த பைனாப்பிள்ல வந்து அப்படியே கிரன்ச்சியா இல்லாம அப்படியே குட்டி குட்டியா கியூப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. பைனாப்பிள் கேசரியோட டேஸ்ட் தான். இட்லி போயிடலாம். இங்க பாருங்க, 1 2 3 4 5 இருக்கு. 5 இருக்கான்னு அதுல 1 எடுத்துட்டு நம்ம அப்படியே சாப்பிடுவோம். டேஸ்ட் அல்லுதுபா. சின்ன வெங்காயத்தோட ஸ்வீட்னஸும் இருக்கு, அதே மாதிரி லாஸ்டா அந்த வெல்லம் போடுவாங்கல்ல அந்த ஸ்வீட்னஸும் இருக்கும். சாம்பார் எல்லாம் இப்படி ஒரு டேஸ்ட்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தனியாவே சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு நான் சாம்பாரோட பைத்தியம். ஹோட்டல் சாம்பார்ல அந்த அரைச்சி விட்ட ஃபிளேவர் இருக்கும்ல, அதே சாம்பார் தான். இந்த மினி இட்லியோட அந்த சாம்பார் சாப்பிடும் போது அல்லுதுங்க அப்படியே டேஸ்ட். அடுத்தபடியா பொங்கல் தான். அரிசியே தெரியக்கூடாதுனால சாம்பாரை மேல நல்லா ஊத்திக்கலாம். பாருங்க அதுக்கான ஸ்ட்ரக்சர். பொங்கல்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. முந்திரி வந்து கிரன்ச்சியா இருந்தாதான் நல்லா இருக்கும், அதே மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. லாஸ்டா தாளிப்பு ஊத்தி முந்திரியை ஃப்ரை பண்ணி போட்டா அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயிட் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி 3த்தையும் சேர்த்தே சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. வழக்கம் போல அந்த புதினா சட்னி தான் டேஸ்ட், ஃபிளேவர் நல்லா இருக்கு. புதினா சட்னியோட ஃபிளேவர் ஐயோ அம்சமா இருக்கேடா. தேங்காய்ல புதினாவை போட்டு ஃபிளேவர், புதினாவோட ஃபிளேவரும் நிறைய இருக்கு, தேங்காயோட ஃபிளேவரும் நிறைய இருக்கு. ஸ்பைசியெல்லாம் இல்ல, இந்த தக்காளியோட புளிப்போட இருக்கு, நல்லா இருக்கு. அந்த பொங்கலோட சாப்பிடும்போது கார சட்னி தான் டேஸ்ட் அல்லுது. வடை எல்லாம் மினி வடை இல்லைங்க, நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. பாருங்க பிசு பிசுன்னு இருக்காங்க, நல்லா சாஃப்டா இருக்குப்பா. நம்ம யூஸ்வலா இருக்க தேங்காய் சட்னியை சாப்பிடுவோம். இந்த மைசூர் போண்டாலாம் ஒரு மாதிரி மிளகு போட்டு வச்சிருப்பாங்க அப்படிங்களா, அதே மாதிரி வெங்காயம் எல்லாம் அந்த அளவுக்கு போடல. சூப்பரா இருக்கே, நைஸ் வடை. அடுத்ததா தோசை, மசால் தோசையை ட்ரை பண்ணிடுவோம். நல்லா இருக்கேடா. மசாலா வந்து நல்லா சில்லியோட காரம், இந்த கிரீன் சில்லியோட காரத்தோட பச்சை பட்டாணி எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. இஞ்சியோட ஃபிளேவர் எல்லாம் தெரியுது.
நான் என்னத்த சொல்லுவேன், எல்லாமே நல்லா இருக்குடா. மில்லட்டை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். யூஸ்வலா வந்து மில்லட் நான் அவுட் சைட்ல சாப்பிட்டதே கிடையாது, வீட்டுல நானே செஞ்சு சாப்பிட்டதுதான். நான் இந்த மில்லட் பொங்கல் சாப்பிட்டிருக்கேன், அதே மாதிரி தோசையும் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் நமக்கு செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு டைம் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த கலர்ஃபுல் ராகி இடியாப்பம் தான் எனக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. தேங்காய் பாலோட ட்ரை பண்ணலாம்னு. நான் சொன்ன மாதிரியே நல்லா சாஃப்டா இருக்கு, அப்படியே உள்ள போறதே தெரியல. மெயினான விஷயம் என்னன்னா இதுல லைட்டா உப்பு போட்டிருக்காங்க. உப்பும் அந்த தேங்காய் பாலும் சேரும் போது ஒரு மாதிரி அந்த தேங்காய் பால்ல இருக்க ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்குது. தேங்காய் பால் வந்து ரொம்ப அந்த தண்ணியா இல்லாம ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் திக்கா எடுப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. இது கொடுத்த ஒயிட் குருமாவும் நம்ம ட்ரை பண்ணுவோம். தேங்காய் பாலோட இது கூட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. ஸ்டூன்னு சொல்லுவாங்கல்ல, வெஜிடபிள் ஸ்டூன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பிளேவர்ல கொடுத்துருக்காங்க இந்த ஒயிட் குருமாவை. இடியாப்பம் வேற லெவல். நம்ம தோசை சாப்பிடலாம், அதுல லாஸ்ட் சாப்பிட்டோம். முதல்ல பண்ண தப்ப இப்ப பண்ணக்கூடாது, அதனால நான் ஃபர்ஸ்டே தோசையை சாப்பிட போறேன். நல்லா இருக்கேடா. கிறிஸ்பி தோசை தான். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பேப்பர் ரோஸ்ட் தான் ட்ரை பண்றாங்க. அப்படியே இவ்வளவு தூரத்துக்கு ஹைட்டா கோன் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. அடுத்தது பொங்கலுக்கு போயிடுவோம். பொங்கல் வந்து நான் எடுத்துட்டு வரும்போது பார்த்தேன், ஒரு மாதிரி லிக்விடா இருந்துச்சு. ஆற அப்படியே இறுகிருச்சு. இதெல்லாம் வந்து நீங்க மில்லட்டை பொறுத்த வரைக்கும் சைட் டிஷ்ஷஸ் தேவை கிடையாது, அதுலயே ஒரு டேஸ்ட் இருக்கும். ரெகுலரா சாப்பிடுறவங்களுக்கு இந்த விஷயம் புரியும். இருந்தாலும் நம்ம சாம்பாரோட சாப்பிடலன்னா அப்புறம் எப்படி? இதுலயே முந்திரி பருப்பு வந்துருச்சு. எனக்கு மில்லட் பொங்கல் பிடிச்சிருக்கு. யூஸ்வலா சாப்பிடுறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மில்லட்ஸ் வந்து ஹெல்த்தி வைஸ் நல்லது. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நம்ம ட்ரை பண்ணணும். வீட்டுல செய்ய டைம் இல்லாதவங்க கண்டிப்பா இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ட்ரை பண்ணலாம். சரி, இட்லி ட்ரை பண்ணுவோம். ஃபைனலா அவன் ஒருத்தர் இருக்கான், முடிச்சு விட்டுருவோம். இது யூஸ்வல் இட்லி தான்பா. என்னப்பா இது மில்லட்னு ஏமாத்திட்டு இருக்காங்க நம்மள. மெயினா இந்த பொங்கலுக்காகவும் இந்த ராகி இடியாப்பத்துக்காக ட்ரை பண்ணலாம். நார்மல் கிரீம் இட்லி தான் நல்லா இருக்கு. இது வந்து மினி பிரேக்ஃபாஸ்டுக்கான கிரீன் டீ. இது வந்து மினி டிஃபனுக்கான மினி காஃபி, ஃபில்டர் காஃபி. சரி, ஓகே, நம்ம மினி காஃபி வேணாம். இது வந்து கேமராமேன் சாப்பிட்டுட்டோம். ஹனி ஊற்றிக்கலாம். நான் வந்து கிரீன் டீ வாங்கியிருக்கேன். இதுல வந்து வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு, பிளாக் காஃபி கொடுக்குறாங்க. அதே மாதிரி மினி டிஃபனுக்கு டீ காஃபி ரெண்டுமே ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நான் யூஸ்வலா கிரீன் டீ குடிப்பேன், அதனால வந்து எனக்கு இந்த டேஸ்ட் வந்து புதுசா தெரியல. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பிரேக்ஃபாஸ்டும் நல்லா இருந்தது, மில்லட் பிரேக்ஃபாஸ்டும் நல்லா இருந்தது. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ஜிம் போயிட்டு வர்றவங்க, ஜாக்கிங் போயிட்டு வர்றவங்க எல்லாரும் வர்றதுனால ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாருக்கும் தேவை அப்படின்றதுனால மில்லட்ஸ் வச்சிருக்காங்க. அதுவுமே செம்ம ஒர்த்துங்க. 120 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மில்லட்ஸ் நார்மல் வந்து 70 rupeesக்கு கொடுக்குறாங்க காஃபியோட. அதே மாதிரி இதுலயும் காஃபிக்கு ஆப்ஷன்ஸ் வச்சிருந்ததா எனக்கு செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. அந்த ஹனி லெமன் இந்த கிரீன் டீயோட சாப்பிடும்போது செம்ம ஹெல்த்திடா அப்படின்ற மாதிரியே இருந்தது. நான் உங்களுக்கு வந்து பில் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லிடுறேன். 199 ஆச்சு. இன்னும் நான் சாப்பிட்டதுக்கான பில்லு என் கேமராமேனுக்கு தனியா பே பண்ணிக்கிறாரு அவரு. நான் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பே பண்ண மாட்டீங்க, ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு பெருமையா பேசுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இல்லைங்க, நானும் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்ஸ் தெரிஞ்சுது, இந்த இடத்துல வந்து செம்ம ஒர்த்துடா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னோட டீமோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்க லொகேஷனோட சென்ட் பண்ணுங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் இல்லாம என்னால பெரிய லெவல்ல வர முடியாது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு ரிஷிகா. பாய். இங்க வேணான்னு சொன்னாலும் வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும்.